राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो आदिति देवी की जय। जय बोलो कश्यप महर्षि की जय। அழகான கங்கா மாதாவினுடைய வைபவத்தை அனுபவிச்சுருக்கோம். கங்கே சரணம், ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே. சகர மகாராஜா அவருடைய வம்சத்தை பற்றி கேட்டிருந்தோம். பகீரதன் முயற்சினால கங்கை கீழே இறங்கினால் அந்த கங்கை விஷ்ணு பாதத்தை சம்பந்தப்பட்டவள் அப்படின்றத பற்றி விஷயத்துக்காக இப்போ நம்ம கஷ்யபர், அதிதி தேவி அந்த பயோவிரதத்தை அனுபவிச்சுருக்கோம். அழகா அதிதி தேவி பயோவிரதம் அனுஷ்டானம் பண்ணா. பயோவிரதம் அனுஷ்டானம் பண்ணதில் அவளுக்கு பகவானுடைய காட்சி கிடைச்சது. 17வது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 4வது ஸ்லோகத்தில் தஸ்யா பிராதுரபூத் தாத பகவானாதி புருஷः பீதவாசாः சதுர்பாஹுः சங்க சக்ர கதாதரः. பகவான் அதிதி தேவி முன்னாடி 4 திருக்கைகளோட சங்கம், சக்கரம், கதை, தாமரை இதெல்லாம் வைத்துக்கொண்டு அழகாக காட்சி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சுவாமி ஆவிர்பவிச்சாச்சு. தம் நேத்ர கோச்சரம் வீக்ஷ்ய சஹசோத்தாய சாதரம் நநாம புவிகாயேன தண்டவத் பிரீதி விஹ்வலா. கண்ணுக்கு புலப்பட்ட அந்த பகவானை பார்த்த உடனே எழுந்து அப்படியே பிரீத்தி விஹ்வலா அன்புக்கு வசமாகி அப்படியே பூமியில் நமஸ்காரம் பண்ணுறா நம்ம அதிதி தேவி. சுவாமியை பார்த்தோன்னு அப்படியே தண்டவத் நாம அப்படியே துப்புன்னு அப்படி காலில் விழுந்துன்னு இல்லையா, அப்படியே நமஸ்காரம் பண்ணுறாளாம் இந்த அதிதி தேவி. சுவாமியை பார்த்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாச்சும் முதல்ல நமஸ்காரம் தான் பண்ண தோணும், கையை கூப்பிட்டு தான் தோணும், வேற ஒன்றும் தோணாது. ச உத்தாய பத்தாஞ்சலிரிடித்தும் ஸ்திதானோத்சேயானந்த ஜலாகுலேக்ஷணாம் பபூவ திருஷ்ணீம் பபூவ தூஷ்ணீம் புலகாகுலாக்ருதிஹ தத்தர்ஷனாத்யுத்சவகாத்ரவேபதுஹ. நமஸ்காரம் பண்ணா, எழுந்தா, பகவானை பார்த்து கைகூப்பி நின்னா, துதி செய்யறதுக்கு வரல, கண்கள்லேருந்து கண்ணீர் வழியறது, புலகாகுலாக்கிருதி மயிர்கால்கள்லாம் குத்தி நிற்கிறது. சுவாமியை பார்த்த அந்த ஆனந்தம், தத்தர்ஷன அத்யுத்சவ, அப்படியே உடம்புல அப்படி நடுங்கும், இந்த ஆனந்த நடுக்கம்னு சொல்லுவாள். அப்படியே நடுங்கிண்டு அப்படியே அமைதியாக நிற்கிறா. சுவாமி இது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்க தோணாது. எத்தனை தடவை பத்ரிகாசிரமம் போவோம், சுவாமியை பார்த்தோம் ஒன்றும் தோணாது. அப்படியே எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நானே இல்லை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். முதல் தடவை பத்ரிகாசிரமமோ, அயோத்தியா ராமனோ, துவாரகாதீசனோ, மதுரா ஜென்மஸ்தலத்தில் அழைச்சிட்டு போயிருக்கேன் நிறைய பேரை. உள்ளே போனால் அப்படியே அழுவா, வெளில வந்து யாருக்கும் ஒன்றும் பேசவே தோணுது, அப்படியே அழுதுண்டே நிற்பா. கொஞ்சம் நேரம் ஆகும், அப்படியே நான் விட்டுருவேன். அப்புறம் எவ்வளோ நான் பார்த்தாலும் தெரியும். அப்புறம் சொன்னேன், வாங்க திரும்பி 2வது ரவுண்டு போய் பார்க்கலாம், போய் பார்ப்போம் திரும்பியும். அப்போ தான் பேச முடியும், அப்போ தான் அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியும். இதெல்லாம் பக்தி அனுபவம். நீங்கள் இதெல்லாம் வந்தால் தான் எனக்கு பக்தி நினைக்கப்படாது.
நீங்கள் பக்தி பண்ணிட்டே இருக்கணும். அந்த ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் சுவாமி கேன் யூ இமேஜின் 12 நாளில் சுவாமி காட்சி கொடுத்துட்டார் அவளுக்கு. திடுக்குன்னு இருக்கும், ஒன்றும் பேசலை, கண்கள்லேருந்து கண்ணீர் வழியிறது, மயிர்கூச்சல் குத்திட்டு நிற்கிறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது, கை கூப்பி நிற்கிறார், கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறார். பிரீத்யா ஷணைர்கத்கதயா கிராஹரிம் துஷ்டாவசாத்யவ்யதிதி குருத்வஹ உத்வீக்ஷதி சா பிபதீவ சக்ஷுஷாம் ரமாபதிம் யஜ்ஞபதிம் ஜகத்பதிம் குருத்வஹ. குருவம்சத்து ராஜாவே ஏ பரீட்சித்து, குருவம்ச திலகமே குருத்வஹ. சா அதிதி தேவி, அந்த அதிதி தேவியானவள் ரமாபதியான யஜ்ஞபதியான ஜகத்பதியான சுவாமி. ரமாபதி ரமாவினுடைய பதி, ரமான்னா லக்ஷ்மி, லக்ஷ்மிபதி அர்த்தம். யஜ்ஞபதி யஜ்யங்கள்னாலே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி. ஜகத்பதி ஜகத்துக்கே அவர் தான் பதி. ரமாபதி யஜ்ஞபதி ஜகத்பதி ஸ்ரீபதி. அந்த சுவாமியை அப்படியே சக்ஷுஷா பிபதீவ, கண்ணாலே பருகிற மாதிரி இருந்தாலும் அப்படியே பார்க்குறா, நன்னா இன்னும் பார்க்குறா. கத்கதயா கிரகிரா, அப்படியே தொண்டை தழுதழுக்கு, அப்படியே ஒரு ஃப்ளோவெல்லாம் வார்த்தை வரல, இப்படி ஜாகிரதையாக ஒரு என்ன பேசுறது எப்படி பேசுறது தெரியல. பிரீத்யாஹரிம் ஷனை துஷ்டாவ, ஹரியை பார்த்து நிதானமாக தொண்டை தழுதழுக்க அப்படி திணறி திணறி ஸ்தோத்திரம் பண்ணாள். என்ன அழகான மொமெண்ட்ஸ் இல்லையா அது. அதிதிருவாச்ச யஜ்ஞேஷ யஜ்ஞபுருஷாச்சுத தீர்த்தபாத தீர்த்தஸ்ரவ ஸ்ரவண மங்கள நாமதேய ஆபன்னலோக விருஜினோபசமஹ உதயாத்யசம் நஹ கிருதீஷ பகவன்னசி தீனநாத. யஜ்ஞேஷா யஜ்ஞபுருஷா அச்சுதா தீர்த்தபாதா தீர்த்தஸ்ரவஹ. உத்தமமான திருவடிகளை உடைய பிரபோ, தீர்த்தஸ்ரவஹ பாவனமான புகழ் உடையவனே, ஸ்ரவண மங்கள நாமதேய கேட்ட மாத்திரத்தில் நன்மை செய்யக்கூடிய நாமங்களை உடையவனே, கஷ்டத்தில் தவிக்கக்கூடிய ஜனங்களுடைய தாபத்தை அழிப்பதற்காக ஆவிர்பவிச்ச பிரபோ ஏ பகவன்னு. பகவன் பகவான் அப்படின்ற வார்த்தைக்கு பகம்னா ஆறு குணங்கள் உடையவன் அர்த்தம். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்கின்ற 6 உடையவன் பகவான். பகவான் வால்மீகி, பகவான் வேதவியாசர், பகவான் நாரத மகரிஷி, பகவான் சுகபிரம்மம், பகவான் வசிஷ்டர் அப்படிலாம் சொல்கிறது உண்டு. சரியா? அப்போ பகவன் சர்வேஸ்வரா, தீனநாத, தீனர்கள்னா ஏழைகள், கஷ்டப்படுறவர்கள், அவர்கள் அநாதநாதா தீன பந்தோ, தீன பந்தோ, அது மாதிரி தீனநாத, தீனர்களான பக்தர்களை காப்பாற்றக்கூடிய ஏ பிரபு, உன்னை நான் சரணடைஞ்சிருக்கேன், என்னை காப்பாயாக. அத்தியன சம்ஸ்கிருதி, எங்களை காப்பாற்று. ஒரு ஸ்லோகம் ஆச்சா, அடுத்த 2வது ஸ்லோகம் சொல்கிறா. விஸ்வாய விஸ்வபவன ஸ்திதி சம்யமாய ஸ்வைரம் கிருஹீத புருஷக்தி குணாய பூம்னே ஸ்வஸ்தாய சஸ்வத் உபபிரும்ஹித பூர்ணபோத வியாபாதிதாத்ம தமசே ஹரயே நமஸ்தே. விஸ்வாய விஸ்வபவன திதி சம்யமாய ஸ்வைரம் கிருஹீத புருஷக்தி குணாய, தன் இஷ்டப்படி
ரூபம் எடுக்க வரக்கூடிய மாயா சக்தி உடையவனே அர்த்தம். ஸ்வஸ்தாய எப்பொழுதும் தன்னுடைய ஸ்வபாவத்தில் இருக்கக்கூடியவனும், சர்வஸ்தாய பக்தருடைய ஹிருதயத்தை இருப்பவனும், சஸ்வத் சாஸ்வதமானவரும், உபபிரம்ஹித எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கக்கூடியவரும், பூர்ணபோத எல்லாம் தெரிஞ்சவரும், அப்படிப்பட்ட ஹே ஹரி உனக்கு நமஸ்காரம். ஹரே பூம்னே தே நமஹ உனக்கு நமஸ்காரம். ஆயுப்பரம் வபுரபீஷ்டமதுல்ய லக்ஷ்மீஹி தியோபூரசா சகலயோக குணாஸ்திரிவர்கः ஞானம் ச கேவலம் அனந்த பவந்தி துஷ்டாத் त्वत्तो नृणां किमु सपत्न जयाधिराशिः. हे अनंत परमायुः अभीष्टं वपु अतुल्यलक्ष्मी द्यो भूरसा सकल योग गुणाः त्रिवर्ग. அதாவது பகவானை அடைஞ்ச பக்தாளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, முதல்ல அனந்தன் கூப்பிட, அனந்தா ஏ பிரபோ, பரமாயு நல்ல அழகான வாழ்க்கை கிடைக்கிறது, ஆயுசு கிடைக்கிறது. அபீஷ்டம் வபுகு நல்ல சக்தி உள்ள உடம்பு கிடைக்கிறது. அதுல்ய லக்ஷ்மி, துல்லியம் அதுல்யம், துல்லியம்னா சமமான, அதுல்யம்னா சமமில்லாத, அவ்வளோ வசதி. அதுல்ய லக்ஷ்மி ஒப்பற்ற சம்பத்து கிடைக்கிறது. தியோ பூரசாக 14 லோகத்துலேயும் அவளுக்கு அந்த லோகங்கள்லாம் அவள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறது. சகல யோக குணாக அஷ்டசித்திகள்லாம் கிடைச்சி விடுறது. திரிவர்க கேவலம் ஞானச்ச தர்மம் அர்த்தம் காமம், நல்ல பரபிரம்ம அறிவு, இதெல்லாம் நீ சந்தோஷம் அடைஞ்சிட்டா பக்தாள் கிடைச்சி விடுறதுப்பா. ஸோ பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டோன்னா எல்லாம் கிடைச்சிடும், ரைட்? ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்திலுமே பகவானுக்கு சந்தோஷமா, பகவானுக்கு உகப்பா. இது கவனிங்கோ, நான் திரும்பி எப்பயும் சொல்கிற மாதிரி தான். சண்டை போட்டால் பகவானுக்கு உகப்பா, எஸ் சண்டை போடுங்கோ. நீங்கள் அமைதியாக இருந்தால் பகவானுக்கு சந்தோஷமா, எஸ் அமைதியாக இருங்கோ. சிம்பிள், புரியுறதா? அப்போ பிரபு எனக்கு இப்போ என் பசங்கள்லாம் சத்ருக்களை ஜெயிக்கணும்னு அந்த பிரார்த்தனை, அதெல்லாம் நடக்கும் நான் சொல்லணுமா? அதாவது இவ்வளவு நீ பண்ணுறாய்னா அப்போ என்னுடைய விரோதிகளிலிருந்து அவர்களை தோக்கடிக்கக்கூடிய பலத்தையும் எனக்கு தருவாய் அல்லவா அப்படின்றான். ஸோ 3 ஸ்லோகம் தான் அதித்தி பிரார்த்திக்கிறா. 8, 9, 10 இந்த 3 ஸ்லோகத்தில் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டான். ஸ்ரீ சுக உவாச்ச அதித்யைவம் ஸ்துதோ ராஜன் பகவான் புஷ்கரேக்ஷணः க்ஷேத்ரஜ்ஞः சர்வபூதானாம் இதி ஹோவாச்ச பாரத. ஏ ராஜா, ஹே பாரதா, அதிதி தேவினால் இவ்வாறு ஸ்துதிக்கப்பட்ட சர்வபூதானாம் க்ஷேத்ரஜ்ஞः பகவான், அழகா எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய செந்தாமரைக்கணனான பகவான் இவ்வாறு சொன்னான். அதிதி சொன்னாள், சுவாமி ரிப்ளை பண்ணுறார். அதிதி 3 ஸ்லோகம் தான் எல்லாம் சொல்லிட்டு, எனக்கு என் பசங்களை கஷ்டப்படுத்துகிற அந்த விரோதிகளை ஜெயிச்சு என் பிள்ளைகள் நன்னா இருக்கணும், அப்போ அந்த பிரார்த்தனை நடத்தி கொடு. சிம்பிள். சுவாமி கிட்ட இதெல்லாம் கேட்கலாமா? நிறைய கேள்வி கேட்கலாம். யூ ஆஸ்க் எனி திங், இஃப் இட் இஸ் ராங் சுவாமி சொல்லுவார், இல்லாட்டி உங்கள் குரு மூலமாக சொல்லுவார். டோன்ட் கன்ஃபியூஸ். இதை கேட்கலாமா கூடாதா சரியா தப்பா பைத்தியகார்த்தனமாகவே இருக்கட்டுமே, கேளுங்கோல. பைத்தியகார்த்தனம்னு சுவாமி புரிய வைப்பார், சரின்னு சுவாமி புரிய வைப்பார், பாதி சரின்னு புரிய வைப்பார், பாதி தப்புன்னு புரிய வைப்பார். சிம்பிள், ரைட்? இப்போ குழந்தை பசிக்கிறது, அம்மா தப்புன்னு சொல்ல மாட்டா. நீ பசிக்கிறதுன்னு சொல்கிறது தப்பு கிடையாது, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் கேட்குறப்ப அது தப்பு. ஸோ பாதி அம்மாவுக்கு தெரியறது இல்லை.
சேம் டைம், அவ்வளோதான். அதே தான் சுவாமி பண்ணுறார். அப்படி அம்மா சேம் டைம் சொன்ன, சேம் வேன்னு நான் சொல்ல. அம்மா ஒரே சமயத்திலே குழந்தைக்கு பசிக்கிறது, அதுக்கு ஆகாரம் வேணும், ஆனால் அதுக்கு ஆசையில் ஐஸ்கிரீம் கேட்கறது ஒரே சமயத்தில் தெரியல. அதே மாதிரி சுவாமிக்கு தெரியும், இவளுக்கு இது வேண்டி இருக்கு, இவனுக்கு இது வேண்டி இருக்கு, இதில் பாதி சரி பாதி தவறு, பாதி தவறையும் புரிய வச்சு பாதி சரியை கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு தான் கொடுப்பான். குட், ஓகே. ஸோ அதித்தி தேவி பார்த்தாச்சு, அதித்தி தேவி ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, பகவான் கேட்டாச்சு. இப்போ சுவாமி ரிப்ளை பண்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச தேவமாத பவத்யாமே விஜ்ஞாதம் சிரகாங்க்ஷிதம் யத் சபத்னைர் ஹிருதஸ்ரீநாம் சாவிதானாம் ஸ்வதாமதஹ. ஏ தேவமாதான்றார், தேவர்களின் தாயே. சபத்னை ஹிருதஸ்ரீநாம், சத்ருக்களால் அபகரிக்கப்பட்ட சொத்து போனவர்களும், ஸ்வதாமதக தங்களுடைய பதவி இடத்திலிருந்து நழுவினவர்களுமான உன் பிள்ளைகள் சம்பந்தமாக நீ என்ன கேட்குறியோ எனக்கு தெரியுமா. மகாபலி எல்லாம் சொர்க்கத்தை பிடிச்சுட்டான், உன் பசங்கள்லாம் அங்கேயோ ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கா, அவள் சொர்க்கலோகம் இல்லை, சௌக்கியமாக இருந்தவா கீழே இறங்கி போயிட்டா, அவளுக்கு எது வேணும்னு நீ ஆசைப்படுறியோ அதெல்லாம் எனக்கு தெரியுமா. தான் விநிர்ஜித்ய சமரே துர்மதான சுரர்ஷபான் பிரதிலப்த ஜயஸ்ரீபிஹி புத்ரைர் இச்சஸ்யுபாசித்தும். துர்மதான், கெட்ட புத்தி கொண்ட அசுர தலைவர்களான அந்த சத்ருக்களை நன்னா ஜெயிச்சு அவர்களுடைய வெற்றியையும் அவர்கள் திரும்பி தங்களுடைய இடத்தை அடையிறதுமாக அதெல்லாம் சேர்ந்து ஒன்று ஆனந்தமாக வசிக்கணும்னு நீ ஆசைப்படுறாய். பாருங்க, சுவாமிக்கு தெரியாது, ரைட்? உன் பசங்களை படாத பாடுபடுத்தின அசுரப்பயல்களை ஜெயிச்சு உன் பசங்க நீ எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாய். சாமி எங்கேயா தப்புன்னு சொன்னாரா? இதெல்லாம் வாழ்க்கை இப்படித்தான், அதெல்லாம் சொல்லலை சாமி. சொல்ற ரொம்ப அழகா. இந்திரஜேஷ்டை ஸ்வதனைர் ஸ்வதனயைர் ஹதானாம் யுதி வித்விஷாம் ஸ்திரியோருதந்தீராசாத்ய திரஷ்டமிச்சசி துக்கிதாக. இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இந்திரஜேஷ்டைஹி, இந்திரன் முதலான உன்னுடைய பிள்ளைகள் அவர்களாலே யுத்தத்தில் கொல்லப்பட்ட சத்ருக்களுடைய பெண்கள் ஓன்னு அழுது கொண்டிருக்கிறத நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற. அல்டிமேட்ல இது இந்திரஜஷ்டைஹி ஸ்வதனயைர் ஹதானாம் யுதி வித்விஷாம் ஸ்திரியோ ருதந்தீஹி ஆசாத்திய திரஷ்டும் இச்சசி துக்கிதாக. இந்த அசுரப்பைகளெல்லாம் அடிபட்டு செத்து போய் தோத்து போய் ஐயோன்னு அவர்கள் கிடக்கும்போது அவர்களுடைய பிள்ளைகள், மனைவிகள், மகள்கள், தாயார்கள் அழுவதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாய். சுவாமி இப்படி சொல்லலாமான்னா? சுவாமிக்கு தெரியுமே, அதர்மவான்கள் அழியும் பொழுது அதை பார்க்கறது ஒரு தர்மம். இட்ஸ் நாட் ராங், இட்ஸ் நாட் ராங். உங்களுக்கு என்ன மனசாட்சி இல்லையா? செத்து போன பிறகு எப்படியா பண்ண அக்கிரமத்துக்கு எப்படி? மகாபாபிகள் இறந்தால் கொண்டாடித்தான் வேணும். தீவிரவாதி செத்து போனானா வெடி வெடிச்சு கொண்டாட வேண்டாமோ? ஏன்னா அவன் பயங்கரவாதி அல்லவா? இப்போ புல்வாமா தாக்குதல்ல நம்ம மிலிட்ரி மேன் இறந்தா, அவன் அவ்வளோ கொண்டாடினான். அப்போ அந்த பண்ணவன்கள் செத்து போகும்போது நாம கொண்டாடிதான் ஆகணும், ரைட்டா? சுவாமி சொல்றார், அதனால உங்க மனசுல இருக்க கோபம் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க எந்த லெவல்ல என்ன ஆசைப்படுறேன்னு சுவாமிக்கு தெரியாது. சுவாமி பேசுறார், பக்தையே நீ ஆசைப்பட்டது நடக்கும் அப்படி மட்டும் சொல்லலையே, நீ என்ன ஆசைப்படுறேன்னு சொல்றார். பியூட்டிஃபுல். இது தப்புன்னு சொல்ல, இப்படி நினைக்கிறது நீ தப்பு,
அப்படின்னு சொல்லலை, புரியுறதா? ஆத்மஜான் சுசம்ருத்தாம் ஸ்வம் பிரத்யாஹிருதயசஹஸ்ரிய நாகபிருஷ்டம் அதிஷ்டாய கிரீடதோ திரஷ்டுமிச்சசி. அவன் என்ன ஆசைப்படுறான்னு சொல்றார் 3 ஸ்லோகத்தில் லைனா. பிரத்யாஹிருத யசஸ்ரிய, நல்ல அவளுக்கு புகழ், நல்ல லக்ஷ்மி, ஜாலியாக சந்தோஷமாக திரும்பி சொர்க்கலோகத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஹாப்பியாக இருக்கக்கூடிய உன் குழந்தைகளை பார்க்கணும் நீ ஆசைப்படுகிறாய். 3 ஸ்லோகத்தை சொல்கிறார். உன் பசங்கள்லாம் ஒன்றா ஒரு இடத்த சொர்க்கலோகத்தில் மீண்டும் இருக்கணும்னு ஆசைப்படுறாய். யுத்தத்தில் உன் பசங்களால் தோற்கடிக்கப்பட்ட அந்த அசுரர்கள், கொல்லப்பட்ட அசுரர்கள், அவர்களுடைய பெண்கள் அழுவதை பார்க்க ஆசைப்படுகிறாய். சொர்க்கலோகத்தெல்லாம் அடைஞ்சுட்டு அப்பாடா நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கிட்டு விளையாடிண்டு ஹாப்பி லைஃபை உன் பிள்ளைகள் வாழ்வதை பார்க்க ஆசைப்படுகிறாய். ஒரு அம்மாவோட ஆசை தானே அது. அத்தனைக்கும் ஆசைப்படு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ சுவாமி பார்க்குறார், அப்படியே கண்களில் கண்ணீர் வடிகிறது. என்ன கிளாரிட்டி சுவாமிக்கு! நெத்தியடி அடிக்கிறார். உள்ள கிடக்கு அந்த இன்னர் வாய்ஸ், மனசுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, சப்கான்ஷியஸில் ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் வெளில வருது. சுவாமி அப்படியே பார்க்குறா. இப்படி சொன்னால் வாயை திறந்து சொல்லவே இல்லை. இப்போ 3 ஸ்லோகம் சொல்லிட்டு நிறுத்திட்டா. உள்ளுக்குள்ள எல்லாம் சுவாமி சொல்கிறார். பியூட்டிஃபுல் ரைட்? இதுக்கப்புறம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நாளைக்கு சொல்கிறேன். ஸோ சுவாமிக்கு தெரியும், ஜாலியாக கேளுங்க. ஓகே? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. அதே திருப்பி ராதே கிருஷ்ணா தான் வர்றது. பரவாயில்ல. ஹர் ஹர் கங்கே ஜெயமா கங்கே, ஜெய் போலோ அதிதி தேவி की जय, जय बोलो श्रीमन नारायण भगवान की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा, राधे कृष्णा. हरि हरि गंगे जय मां गंगे.